கேள்வி: அன்சாரிகளும் ஃபஸ்ஸான் குலத்தாரும் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன் எந்த சிலைக்காக இஹ்ராம் கட்டி தல்பியா கூறுபவர்களாக இருந்தார்கள்? ஆப்ஷன்ஸ்: ஏ. உஸ்ஸா, பி. சாத், சி. மனாத். விடை: சி. மனாத். ஆதாரம்: ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது: அன்சாரிகளும் ஃபஸ்ஸான் குலத்தாரும் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன் மனாத் எனும் சிலைக்காக இஹ்ராம் கட்டி தல்பியா கூறுபவர்களாய் இருந்தனர். எனவே சஃபா மற்றும் மர்வாவுக்கிடையே சுற்றி வருவதை அவர்கள் பாவமாக கருதினர். ஆனால் அதுவே அவர்களின் மூதாதையரிடையே நிலவி வந்த மரபாக இருந்தது. அன்சாரிகள் இஸ்லாத்தை தழுவியபோது அதைப் பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வினவினர். இது தொடர்பாகவே அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கினான்: சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வின் சின்னங்கள். எனவே யார் அந்த காபா ஆலயத்தில் ஹஜ்ஜோ உம்ராவோ செய்கிறாரோ அவர் மீது அவ்விரண்டையும் சுற்றுவது குற்றமில்லை. யார் கூடுதலாக நன்மை செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் நன்றி பாராட்டக்கூடியவனும் நன்கறிந்தவனும் ஆவான் எனும் வசனத்தை அல்லாஹ் அருளினான். அத்தியாயம் 2. வசனம் 158. சஹீஹ் முஸ்லிம் 2450.